நம்ம பியூர் இலவம மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நம்மகிட்ட பெட் வாங்கினா 5 இயர் வாரண்டி இருக்குது. நம்ம 1800 நம்மகிட்ட அதிகபட்சம் 15,000 இருக்கும் பெட்டு. இப்போ இந்த ஆஃபர் என்னன்னா, இந்த பெட்டு வாங்கினீங்கன்னா இதே சைஸுக்கு நம்ம கவர் 2 பில்லோவுக்கு கவர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது சிங்கிள் ஒரு ஆள் ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணுறோம். டெலிவரி ஒரு பில்லோவோட கொடுத்துருவோம். இது மேக்ஸிமம் அதிகமாக ரன் ஆகிற சைஸ். கம்பல்சரி இலவம பெட்டு அமுங்கும். ஏன்னா இந்த பாக்ஸில் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸுக்கு போகாது, இந்த பாக்ஸில் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதனால லைஃபும் நல்லாயிருக்கும். பியூர் காட்டன் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 20 to 25 கலர் எப்பயுமே ரெகுலராக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர் 1 காட்டன். சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான இலவம பெட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வழியாக போயிட்டே இருந்தோம், கடையை பார்த்தோன்னே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இலவம பெட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து தம்பிக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ அப்போது இந்த பக்கம் வரும்போது இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இங்கே நிறைய வந்து பெட்டெல்லாம் இருக்குது. அந்த தம்பிகிட்ட நம்ம கேட்போம். போயிட்டே இருந்தோம், அப்புறம் பெட்டெல்லாம் பார்த்தோன்னே நின்னோம். இது எல்லாமே நீங்கள் நம்மளே சொந்தமாக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுக்கணும். சரி, இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ திக்னஸ்லேருந்து எவ்வளோ திக்னஸ் பண்ணுறீங்க? 3 இன்ச்சு திக்னஸ். இதுதான் இந்த ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவோம். அது 3 இன்ச்சு திக்னஸ்லேருந்து நம்ம 6 இன்ச்சு, அடுத்து இது 7 இன்ச்சு, இது 8 இன்ச்சு. அது 8 இன்ச்சில் டபுள் லேயர் வச்சு பண்ணுவோம். கட்டில் விட்டு அமுங்கி வெளியே வராமல் இருக்க லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாரண்ட்டி சப்போர்ட் பண்ணி தர முடியும். இப்போ நம்ம 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு டைம் பெட்டு கொடுத்துட்டோம், ஒருத்தருக்கு கஸ்டமருக்கு கொடுத்துட்டா மறுபடியும் அவங்க கூப்பிட்டு நம்மகிட்ட அடுத்த பெட்டு நல்லா இருந்துச்சுன்னு ஆர்டர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் கொடுத்தோம் நல்லா இல்லை, சரி நமக்கு அடுத்த இது அப்படிலாம் இருக்காது. ஒரு டைம் கொடுத்தா மறுபடியும் நீங்கள் என்னை தேடி வரணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன பட்ஜெட்லேருந்து எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சொல்லுங்கள். இது நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேபி பெட், அந்த குழந்தைங்க தொட்டிலில் படுக்கிறதுக்கு, அது பேபி மேலே வச்சு ஒவ்வொருத்திங்க ஹீட் ஆகக்கூடாது குழந்தைங்களுக்கு, அது மாதிரி பேபி பெட் வாங்குவாங்க. நம்ம இது 1800 நம்மகிட்ட அதிகபட்சம் 15,000 இருக்கும் பெட்டு. அதுக்கப்புறம் அவங்க சைஸ் கொஞ்சம் அதிகமாக திக்னஸ் அதிகமாக கேட்க நம்ம ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் மாறும். பஞ்சு அதிகமாக பிடிக்கும். இது 1800. இதுக்கு பேபி பில்லோட 2 பில்லோ கொடுத்துருவோம். பேபிக்கு 2 பில்லோட பேபிக்கு கொடுத்துருவோம். டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் 1800. இது ஹாஸ்டல் பெட்டு. இது சிங்கிள் ஒரு ஆள் ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து 3500. டெலிவரி ஒரு பில்லோவோட கொடுத்துருவோம். இதுக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்குது. ஆமாம், அதுலேயே கொஞ்சம் ஹெவி பெட்டு, கட்டிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது லைஃபும் நல்லாயிருக்கும். இதுக்கு 5 இயர் வாரண்டி. இதுக்கு நம்ம 11 கிலோ பஞ்சு போட்டு ஒரு பில்லோ, ஒரு பெட் கவர் டெலிவரி பண்ணி. ஆமாம், இந்த பெட் கொடுக்கும்போது அதுக்கு கவர் நம்ம ஆஃபராக கொடுத்துட்ருக்குறோம். நம்ம அடுத்தது இது ஸ்டீல் கட்டிலுக்கு மெல்லையில் கல்யாணம் பண்ணால் சீதனமாக கொடுப்பாங்க. அந்த சைஸ் பெட்டு இது 8,500 பண்ணிட்டு இருக்கிறோம். 8,500 பெட்டு. இதுக்கு 2 பில்லோ, ஒரு பெட் கவரு, 2க்கு பில்லோ கவரு. 5 இயர் வாரண்டி. டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கே டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி. எந்த ஊருக்குனாலும் அட்ரஸ் பின்கோடு மட்டும் எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா போதும். அவங்க வீட்டுக்கே 5 நாளில் டெலிவரி. ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 5 நாள் கம்பல்சரி வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். குவீன் சைஸ் 5க்கு 6. இது வந்து 11,500 வரும். இதுக்கு 2 பில்லோ, பெட் கவரு, 2 பில்லோ கவரு. 11,500 நம்ம 5 இயர் வாரண்டியோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இது மேக்ஸிமம் அதிகமாக ரன் ஆகிற சைஸ். இதுதான் அதிகமாக ரன் ஆகுது. சேர்ந்த மாதிரி ஒரு ஹைட் வேணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 10 இன்ச்சு பண்ணலாம். ஒரு அடி கூட கேட்பாங்க கஸ்டமர். ஏன்னா அதோட பின்னாடி நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டோம்னா அந்த பெட்டு ஒரு அடி ஹைட்டு கேட்பாங்க. அடுத்து அமுந்து வெளியே கட்டில் விட்டு வெளியே போயிடும். கம்பல்சரி இலவம எக்ஸ்பெண்ட் ஆகும். கட்டில் சைஸை விட எக்ஸ்பெண்ட் ஆகிறப்ப என்ன வேணும், உங்களுக்கு ஒரு 4 வருஷத்தில் அந்த ஹைட்டு போகிறப்ப ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகும். அப்போ என்ன ரீஒர்க் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்குறப்ப இப்போ நம்ம சைஸும் கரெக்டாக கொடுத்தோம்னா அளவும் கரெக்டாக இருக்கணும். நம்ம 5 இயர் வாரண்டி கொடுக்கணும். அந்த 5 இயரில் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் 8 இன்ச்சு போடலாம். அதிகபட்சம் என்னோட இது 8 இன்ச்சு போடலாம். அதுக்கு மேலே கஸ்டமர் 10 இன்ச்சு கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன். அது கொஞ்சம் வாரண்டி நீங்களாம் சப்போர்ட் பண்ண முடியாது, கம்பல்சரி பண்ண முடியாது. உங்களுக்கு ரேட் அதிகமாக கஸ்டமைஸாக பண்ணுறோன்னா அப்புறம் அது வந்து இப்போ குழந்தையோடைய சைஸ் இருக்குது, அதுக்குமே நீங்கள் பண்ணி தருவீங்க. கம்பல்சரி நம்ம கார்லலாம் போகிறோம், அதுக்கும் என்ன சைஸ் சொன்னீங்களோ அது திக்னஸ் பொறுத்து ரேட்டு எல்லாமே பண்ணி தருவோம். கஸ்டமர் சைஸ் ஒருத்தங்க ரூம் சைஸ் அந்த மாதிரி கட்டில் பண்ணியிருப்பாங்க.
அந்த சைஸ்க்கு நம்ம பெட் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அதிகபட்சம் நான் 8க்கு 7 பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு. 8க்கு 7 கஸ்டமர் சைஸ். இது ஸ்டாண்டர்ட் சைஸில் வரவே வராது. ஃபுல்லாக தலைவாணி. இப்போ தலைக்காணிலையும் இலவம் மஞ்சு தான். நம்ம தலைவாணி கம்பல்சரி பெட் வாங்கினா இலவம் மஞ்சு பெட்டுக்கு தலைவாணி இலவம் மஞ்சில் மட்டும் தான் தருவோம். ஒரு பக்கம் பெட் வாங்கினா அந்த ஃபோம் தலைவாணி அது மாதிரிலாம் தருவாங்க. நம்மளாம் அதில் இலவம் மஞ்சு தான். இலவம் மஞ்சு அதாவது இலவம் மஞ்சுலேயும் ஸ்டாண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி பெட்டு போட்டு கம்மியாக பண்ணி ஆஃபர் அது மாதிரி சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஆஃபர்லாம் இல்லை. நம்மகிட்ட வாரண்டி தரம் கம்பல்சரி நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்கும், நம்பி வாங்கலாம். அம்மா இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்றீங்கல்ல, ஒரு சமயம் டெலிவரி பண்ணும்போது நீங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஒரு சமயம் டேமேஜ் ஆச்சு இல்லை அழுக்காயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? கம்பல்சரி நம்ம டெலிவரி பண்ணுறப்போ அது தெளிவாக பார்த்து தான் ஒரு விஷயம் பண்ணுவோம். ஏதோ கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம என்ன ஏதோ கம்ப்ளைண்ட்டாக அதை நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம். கம்பல்சரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி நம்ம நீட்டாக பேக் பண்ணி பாலித்தீன் கவர் போட்டு ஒயிட் பேப்பர் சுற்றி நீட்டாக அழுக்காத மாதிரி மழை பெஞ்சாலும் நினையாத மாதிரி நீட்டாக குவாலிட்டி வைஸ் பக்காவாகவும் எல்லாம் பேக் பண்ணி நீட்டாக இருக்கும். ஏதோ டேமேஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு நம்ம அதை சைட்லேருந்து தான் நம்ம கிளைம் பண்ணி தந்துடுவோம். எதாக இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். அப்படி வரவே இல்லை, இன்னும் வந்தது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் பண்ணுறப்ப சப்போஸ் இது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் கஸ்டமர் பொறுத்த அளவுக்கு எனக்கு தான் இதோட ஒர்த் அதிகம். லேபரு, துணி, ஒரு நாள் ஒரு வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போகிறேன். அதனால் நம்ம டெலிவரி மட்டும் நீட்டாக பண்ணுவோம். குவாலிட்டி வைஸ் பக்காவாக பண்ணுற மாதிரி டெலிவரி நீட்டாக பொறுமையாக பண்ணுவோம். நம்ம கஸ்டமருக்கு வந்து உங்கள் நம்பர் கொடுத்தா நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. கம்பல்சரி கஸ்டமர் அடுத்த இன்னும் அவங்களால எனக்கு 5 கஸ்டமர் வர மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் நம்ம மெயின் கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். கிங் சைஸ் நம்மகிட்ட அதிகபட்சம் 4 பேர் கொடுக்கும்போது கிங் சைஸ் இருக்கும். அது 13,500 வரும். அதுக்கு நம்ம பெட் கவர் பண்ணி டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு 3 பில்லோ. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம டபுளுக்கு 5 காரைகளுக்கு குயின் சைஸ்க்குலாம் நம்ம 2 பில்லோ கொடுத்துருப்போம். கிங் சைஸ்க்கு மட்டும் 3 பில்லோ. 3 பில்லோ கவர் பெட் கவரும் கொடுத்துரும். அது 13,500 வரும். அம்மா இப்போ கஸ்டமர் வந்து நம்ம கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குறாங்க, வாங்கும்போது ஏதாவது ஆஃபர் இருக்கா அவங்களுக்கு? கம்பல்சரி ஆஃபர் இருக்குது. முன்னெல்லாம் பெட் வாங்கினா 2 பில்லோ டெலிவரி மட்டும் தான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ என்னன்னா ஒரு பெட் வாங்கினா 2 பில்லோ, ஒரு பெட் கவரு, 2 பில்லோ கவர். பெட் கவரோட சேர்த்து தரீங்க? கம்பல்சரி தரோம். இந்த ஆஃபர் பொங்கல் தானே, இதில் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எல்லாமே கவர். அது தானே இந்த ஆஃபர் இருக்கும் நம்மகிட்ட. பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் கம்பல்சரி இருக்கும். சரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வீட்லேயே வச்சு ஒவ்வொரு பெட்டையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தம்பி. அந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா சூப்பரான இலவம் பஞ்சு பெட்டு, அதுக்கப்புறம் தலைக்காணி, இது எல்லாமே பார்த்தோம். இவங்க கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இலவம் பஞ்சு அப்படின்னு நம்ம தொடும்போதே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் படுக்கும் போதுக்கு நமக்கு வந்து ஹீட் ஆகாது, உடம்பு வந்து ஹீட் ஆகாது, நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பெட்டு தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இங்கே ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இது ரெடி பண்ணுறது வந்து நம்ம சொந்தமாக ஓன் மேனுஃபேக்சரிங் தான். வேறு வெளியில் எங்கேயும் நம்ம வாங்கி பண்ணுறதில்ல. ஒரு சீசன் டைமில் போய் நம்ம ஓனாக வாங்கி வச்சுருந்து நம்ம கஸ்டமர் தேவைக்கப்போ நம்ம செஞ்சு கஸ்டமர் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு கஸ்டமர் சைஸ் என்ன அளவு சொல்கிறாங்களோ, திக்னஸ் 7 இன்ச்சு 8 இன்ச்சு வேணாலும் 10 இன்ச்சு துணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், நம்ம காட்டன் துணி தான் மேலே யூஸ் பண்ணுறோம். இது பியூர் காட்டன். அதான் ஹீட் ஆகாது மேக்ஸிமம். அந்த ஃபோம் பெட்டு, ஃப்ரிங் பெட்லாம் ரொம்ப ஹீட் ஆகும். பேக் பெயின் வரும். கம்பல்சரி. இதில் பேக் பெயின் வரவே வராது. ஆல்ரெடி நானே வந்து இங்கே பெட்டு வாங்குறதுக்கு தான், அதாவது இந்த வழியாக போயிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே கடையில் விசாரிக்கும் போது தம்பி வாங்கம்மா, நான் ரெடி பண்ணுற இடத்துல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். பார்த்தா இது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு இலவம் பஞ்சு தான் அப்படின்னு. இந்த பஞ்சு உங்கள் ஊர்லேயே விளையிடாமா இல்லை வெளியில்? இல்லை, ஹீல்ஸில் தான் அதிகமாக, ஹீல்ஸ் ஏரியாவில் தான் அதிகமாக. நம்ம ஹோல்ஸில் ஒரு சீசனுங்கிறப்ப நம்ம லாட்டாக பெரிய மொத்தமாக போய் லாரியில் ஒரு லாட்டாக ஏற்றிட்டு வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கோம். நம்ம தேவைங்கிறப்ப ஒரு 100 மூட்டை 200 மூட்டையை நம்ம மில்லில் விட்டு விதை தண்டு எல்லாமே இருக்கும். அதை நம்ம மிஷினில் விட்றப்ப விதை தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பியூர் இலவம் மஞ்சு இது மாதிரி வெறும் இலவம் மஞ்சு மட்டும் தான். இதுக்கு மிஷின் இருக்குது. வெறும் இலவம் மஞ்சு மட்டும்தான். அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ரா மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. அதில் வெறும் இலவம் பஞ்சு மட்டும்தான். இப்போ நிறைய பக்கம் இலவம் பஞ்சுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதில் பருத்தி பஞ்சு இல்லைன்னா பழைய பஞ்சு எடுத்து போடுறது அது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. நம்ம அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நம்மளோட பியூர் இலவம் பஞ்சு மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நம்மளோட பெட் வாங்கினா 5 இயர் வாரண்ட்டி இருக்குது. நம்மளோட பெட் வாங்கினாலும் பெட்டுக்கு 5 இயர் வாரண்ட்டி, 2 பில்லோ,
அது மாதிரிலாம் நம்மகிட்ட ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓ சரி சரி. இந்த நம்ம என்ன ஒரிஜினலாக பண்ணுறோம், இலவ மஞ்சு மட்டும் தான் பண்ணுறோம், மற்றபடி மிக்சிங்கே வேறு எதுவுமே பண்ணல. அதனால் கம்பெனி தொட்டு பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தது. எப்பவுமே இலவ மஞ்சு அப்படின்னாலே கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ திக்காக இருக்குது. இது நம்ம பஞ்சு அதிகமாக போட்டு பண்ணுறோம். இதுக்கு 16 கிலோ பஞ்சு, இது சூப்பர் காட் ஸ்டீல் கட்டிலுக்கு போடுற பெட்டு. இதுக்கு 16 கிலோ பஞ்சு போட்டு நம்ம பண்ணுறோம். பெருசு அந்த வந்து மரக்கட்டில் அந்த மாதிரி நம்ம கஸ்டம் சைஸ் என்ன சைஸ் சொன்னாலுமே பண்ணி கொடுத்துருவோம். நீலாகலம் மட்டும் கரெக்டாக அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்கன்னா போதும். அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு வந்து கம்பல்சரி மிஸ்ஸே ஆகாது. கரெக்டான அளவு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி டெலிவரி ஃப்ரீ தான். நம்மகிட்ட பெட் வாங்கினாவே டெலிவரி ஃப்ரீ தான். ஆஃபர் ஏதாவது இருக்குங்களா? கம்பல்சரி ஆஃபர் இருக்குது. ஓ சரி. இப்போ இந்த தடவை என்ன மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம பெட்டு வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்டு 2 பில்லோ டெலிவரி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆஃபர் என்னன்னா, இந்த பெட்டு வாங்கினீங்கன்னா இதே சைஸுக்கு நம்ம கவர் ஃப்ரீயாக கொடுத்துறோம். கவர் 2 பில்லோவுக்கு கவர் ஃப்ரீயாக கொடுத்துறோம். அது வெளியில் வாங்கினா இந்த பெட்டுக்கு 1200 காஸ்ட் வரும். அதுவும் காட்டன் கவர் தான். தண்ணியில் வாஷ் பண்ணால் சாயம் போகாது, மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இப்போ ஆக்சுவலி வந்து இது எத்தனை, இப்போ நம்ம நார்மலாக பெட்டு வாங்கினா அமுங்கும் படுக்க ஸோ அந்த மாதிரிலாம் இது இருக்காதுங்களா? இல்லை, கம்பல்சரி இலவ மஞ்சு பெட்டு அவங்க நானும் சொல்லவே முடியாது. கம்பல்சரி இலவ மஞ்சு பெட்டு அமுங்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸுக்கு போகாது, நகராது. இதனால் லைஃபும் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸில் மட்டும்தான் இருக்கும். லைட்டாக அமரும். இப்போ நீங்கள் 6 இன்ச்சு திக்னஸ் பெட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு ஃபியூச்சரில் சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல யூஸ் பண்ண 5 இன்ச்சு ஒரு 5.5 4 அது மாதிரி தான் மாறுமே தவிர, இப்போ பெட்டு வாங்கினோன்னு ஒவ்வொரு பக்கம் நான் பெட்டு இலவ மஞ்சு பெட்டுன்னு சொன்னாங்க, நானும் போய் ஒரு 8000 10,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வாங்குறப்ப நல்லா ஹைட்டாக திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு, திடீர்னு 2 இன்ச்சு 1 இன்ச்சு அப்படி ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ணி பெட்டுக்கு வாரண்டி கொடுத்து இதனால தான் நம்ம பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச்சு குறையும். கம்பல்சரி இலவ மஞ்சு பெட்டு இது பஞ்சு. மற்றபடி அந்த ஃபோம் பெட்டு ஃப்ரிங் பெட்லாம் வாங்கினீங்கன்னா என்ன அளவு கொடுக்குறாங்களோ அந்த அளவு கம்பல்சரி இருக்கும். ஆனால் அதில் பேக் பெயின் ஹீட்டு நிறையா வரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வர ப்ராப்ளம்லாம் நமக்கு பின்னாடி தெரியும். நம்ம கட்லுக்கும் வந்து இவங்கக்கிட்ட அளவு எல்லாமே முன்னாடி எடுத்து கொடுத்துட்டோம், ரெடி பண்ணி இவங்க அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் பெட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே ரெடி பண்ணுற இடத்துக்கு வந்தோம். நம்ம வந்து கடையில் பார்த்த பெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கட்டில் சைஸு அது எல்லாமே அளந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. கம்பல்சரி செஞ்சு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். கேஷ் ஆன் டெலிவரி எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான். எந்த அட்ரஸ் வந்தாலுமே வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போது பெங்களூர் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாம் அது டெல்லிக்கு அதிகபட்சம் நான் கோவாந்தனையும் பண்ணியிருக்கிறேன். சரி, கோவா ஒரு கஸ்டமர் அவங்களே நம்ம இது மாதிரி பெட்டு வாங்கிட்டு போனாங்க. அவங்களே டெலிவரிலாம் பே பண்ணி அவங்களே பெட்டு கோவாந்தனையும் கொண்டு போயிட்டாங்க. அது பெங்களூர்லாம் ரெகுலராக நம்ம போயிட்டு இருக்கு. மடிவாளா அது மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் சிட்டி ஏகப்பட்ட பக்கம் பெங்களூர்லாம் நான் ஒரு 1000 மொத்த கொடுத்துருப்பேன். ஏன்னா நமக்கு பெங்களூரில் நிறைய கஸ்டமர் இருக்கு. கம்பல்சரி பெங்களூருக்கு நம்ம போன வாரம் கூட பெங்களூருக்கு ஒரு அரவிந்த்னு ஒருத்தருக்கு பெங்களூரில் நான் டெலிவரி பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு அதாவது முதல்ல வந்து கவர் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பஞ்சு நிரப்பிவிங்க. கம்பல்சரி அதை யூஸ் பண்ணுறதுமே காட்டன் தான், பியூர் காட்டன் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 20 to 25 கலர் எப்பயுமே ரெகுலராக இருக்கும். அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பீஸுக்கு 2 பீஸ் இந்த பீஸில் அதிகமாக மூவ் ஆகிற கலர். இது ரொம்ப டார்க்காக அதிக பேர் நல்லா வாங்குவாங்க. நமக்கு வந்து இது அழுக்கு கம்பல்சரி ஆகாது. அதனால் இந்த கலர் அதிகமாக மூவ் ஆகும். அதனால ஒவ்வொரு கலர் சீக்கிரம் தீர்ந்துடும். அதனால கலர் மாறிட்டே இருக்கும். நம்மகிட்ட எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். இல்லை வந்து நம்ம இலவம் மஞ்சள் வைக்கிறது இல்லாமல் மேலே போடுற கிளாத்தும் பார்த்திங்கன்னா நமக்கு காட்டனில் தான் கிடைக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காட்டன் தான். நிறைய கலர் இருக்குது. அவங்க ஒரு சிலர் வந்து பெட்டுக்கு இந்த கலர் போட்டுட்டாங்க அந்த கலர் கம்பல்சரி அவங்க வாட்ஸ்அப்பில் நம்ம அவங்க பிடிச்ச கலர் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எல்லாமே நீங்கள் அனுப்புவீங்க. வாட்ஸ்அப்பில் இங்கே இருக்கிற எல்லா கலருமே அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நம்ம அவங்க இது பண்ணி எடுத்துவோம். செலக்ட் பண்ணி நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இது வந்து நம்ம இங்கே இருக்க கலர் தான் இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ எனக்கு வந்து பொம்மை போட்ட மாதிரி வேணும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி தரோமா? இல்லை, மேக்ஸிமம் இலவ மஞ்சு பெட் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலுமே ஃப்ளவர் டிசைனில் தான் இருக்கும். அது அப்பையிலேருந்தே முன்னெல்லாம் பாம்பே டெங்கி காக்கி கிளாத்துன்ட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் அந்த பழைய காலத்து இவங்களுக்குலாம் தெரியும். அந்த காக்கி அந்த பாம்பே டெங்கி இதுதான் ஃபேமஸான கிளாத். இப்போ அந்த கிளாத்லாம் கொஞ்சம் வரதில்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர் 1 காட்டன். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல மாட்டேன். அது எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு?
ஒரு 5 நாள் அதிகபட்சம் 4 to 5 daysல டெலிவரி பண்ணிடுவோம். சரி, நான் அட்ரஸ் அனுப்பிட்டேன். நீங்கள் அட்ரஸ் பின்கோடோட எனக்கு சென்ட் பண்ணிங்க. அட்வான்ஸ் போடணும் இல்லைங்களா? கம்பல்சரி டோக்கன் அட்வான்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு 1000 டோக்கன் அட்வான்ஸ் பண்ணால் மற்றபடி கேஷ் ஆன் டெலிவரி பெட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு குவாலிட்டி நல்லா இருக்கு என்னென்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு பெட் கேஷ் கொடுத்தா பண்ணுவோம். நம்மளும் வந்து இவங்க கிட்ட பெட்டு வந்து ஆர்டர் போட்டுக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டை வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். காமிச்சிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்க கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். பெட்டு, தலைக்காணி இது எல்லாமே எல்லா சைஸ்லையுமே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கம்பெனியோட பேர் என்ன சொன்னீங்க? மணி மேட்ரஸ். மணி மேட்ரஸ். நம்ம கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே ஈரோட்டில் பவானிலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. இங்கேயே இருக்குது. கோயம்புத்தூர் இங்கே ரெடி பண்ணுறீங்க? இங்கே மெயின் பிரான்ச்சு மட்டும் தான் அங்கே. மற்றபடிக்கு யூனிட்டு, மேனுஃபேக்சர் யூனிட்டு, பெட் ரெடி பண்ணுறது, கிளாத்து அதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கு நம்ம இங்கே தான். சூப்பரான நமக்கு இலவம் பஞ்சு நமக்கு வந்து பெட்டு வேணும், தலைக்காணி வேணும், சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பெட்டு வேணும் அப்படின்னாக்கா நம்ம வயசானவங்களுக்கு இந்த மெலிசா ஒன்று வரும் இல்லைம்மா சுற்றி வைப்பமே அது இருக்குது. நமக்கு பஞ்சு திக்னஸ் கம்மியாக, பஞ்சு கம்மியாக போட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தில் இந்த சைடு பார்டர் கம்மியாக வச்சு பண்ணுறப்ப அது சுருட்டி வைக்கிற மாதிரி ஃபோல்டபுள் ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவாங்க அதை. சரி, இந்த மாதிரி பெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தாக்கா கிடைக்கும். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த என்னென்ன எந்தெந்த பெட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.